தனக்கும் தன் குழந்தைக்கும் எது நேர்ந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜும் அவரது குடும்பமும் தான் காரணம் என ஜாய் குருசல்டா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தைரியம் இல்லை, கோலத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பொண்ணா நான் தைரியமாக அத்தனை பேரை ஃபேஸ் பண்ணுறேன், தனியாக போராடுறேன், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வெளியே நான் ஃபைட் பண்ணுறேன். தப்பு பண்ணால் நான் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு பொண்ணு வெளியே தைரியமாக ஃபைட் பண்ணால் அவளை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி யூடியூப் பிளாகர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே காசு கொடுத்து பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அவர் நினச்சிட்ருக்காரு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அவர்கிட்ட இருந்தே அவரை சுற்றி இருக்கவங்களே அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவர் 4 செவத்துக்குள்ளே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, வெளியே ஒரு மாதிரி போய் பேசுகிறாரு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒன்று சொல்லி வச்சுருக்காரு. இதெல்லாம் கோழைங்கள் பண்ணுறது. தைரியமான ஒரு ஆம்பளையாக இருந்தால் வெளியே ஃபேஸ் பண்ணணும். 4 பேர்கிட்ட என் குழந்தை இல்லை என் குழந்தைன்னு சொல்கிறது. அதே உமன்ஸ் கமிஷனர் மேடம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு அடித்து பேசுகிறாரு. அது எனக்கு புரியவே இல்லை. அவர் உள்ளே சொல்கிறது ஃபேமிலியில் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றாரு. எனக்கு யார் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு மட்டும்தானுங்க தெரியும் அந்த உண்மை. நான் என்ன சொல்கிறேன், நீ பிளாக்மெயில் பண்ணாலும் நீ எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ண. அதுதான் இங்கே சென்ஸே இல்லாமல் பேசுகிறாங்க. எனக்கு புரியல. மிரட்டி எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? அவர் குழந்தையா மிரட்டி சரி நான் சொல்கிறேன், உங்களை நான் மிரட்டி இங்கே வா இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணிடுவீங்களா? அதாவது குழந்தையான்னு கேட்குறேன். நம்ம 30+, நம்மளோட லைஃப் நம்ம டிசிஷன் நம்ம கையில் இருக்குது. நம்ம யாருக்காகவும் பயப்படக்கூடாது. ஓகே பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி, எனக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சோல்மேட் நீ கிடச்சிருக்க, நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன ரங்கராஜ் எப்படி அதை மிரட்டி நான் சொல்கிறேன்னு சொல்லுவார்? பணத்துமிரா, பணம் பலமா? அப்போ நீ எத்தனை பொண்ணுங்க வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு போயிடுவேன் பணத்தை வச்சு. அதுதான் சொல்கிறேன், அவருக்கு எந்த கில்ட்டு ஃபீலும் இல்லை. அவர் ஏதோ ஹாயாக கூலாக இருக்கார். கர்மான்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்குது. அந்த குழந்தையோட சாபம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சும்மா விடாது. இன்றைக்கி அந்த குழந்தைய இது பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையோட சாபம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீர்குலைக்கும். மிரட்டல்கள் வருதா? எனக்கு ஆமாம், நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ரங்கராஜ்னாலையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலையும் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த செகண்ட் என்ன வேணாலும் என்னையும் என் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் ரங்கராஜும் அவங்க குடும்பம் மட்டும்தான். ஹலோ மைக் செக் 1 2 3